ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நான் அரிசி சேர்க்காம தான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் மத்தியானத்துக்கு சாதம், நைட்டுக்கு அரிசியிலான இட்லி அது போல் எடுத்துக்கும் போது எனக்கு மேல் வயிறு நல்லா பெருசாக கல் மாதிரி ஆயிரும். அதனால நான் அரிசி சேர்க்காத ரெசிபீஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மேல் வயிறு நல்லாவே கம்மியாகுது. எப்பயாச்சும் ஒரு தடவை சாதம் இல்லை அரிசியிலான இட்லி சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கோட ரெசிபிக்கு நம்ம ரெகுலராக வேக வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, மக்காச்சோளம், அதுதான் நான் 1 கப் எடுத்திருக்கேன். இந்த மக்காச்சோளத்தை உதுத்து எடுத்திருக்கேன் நான். இது கூட நான் எடுத்துக்கிற அடுத்த இன்க்ரீடியண்ட் அதே கப்பில் பாதி கப் உளுந்து. மக்காச்சோளம்லையா இருக்கட்டும், உளுந்துலையா இருக்கட்டும் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதிகப்படியான ஃபைபர், புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் இருக்குது. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது நம்மளோட போனோட ஸ்ட்ரென்த்துக்காக இருக்கட்டும், பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஹார்ட் ஹெல்த்துக்கு, கண் பார்வைக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்புலேயும் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் இருக்குது. இது நம்ம இட்லி இல்லை தோசை செய்யறதுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல சாஃப்டாக, ப்ளஃபியாக, ஸ்பாஞ்சியாக வரும். இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம். 4லிருந்து 5 முறை நம்ம எடுத்துருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா கழுவி எடுத்துட்டு இது எல்லாமே நல்லா மூங்குற அளவுக்கு 3 மணி நேரம் ஊற வச்சாவே போதும். நம்மளோட சேனலில் நான் அரிசி சேர்த்தாம தான் ரெசிபீஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த ரெசிபிக்குமே நம்ம அரிசி சேர்த்தலை. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இது போல் தானியங்களில் இட்லி செய்கிறோம் அப்படின்னாவே தண்ணியோட அளவு பார்த்தோம்னா நல்லாவே கம்மியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா நல்லா சாஃப்டாக, ஸ்பாஞ்சியாக, ப்ளஃபியாக இட்லி கிடைக்காது. இப்போ இந்த மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு தேவையான அளவுக்கு இந்துப்பும் சேர்த்தி கையை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஸோ மாவு நல்லா புளிச்சு வரும். ஒரு 8 மணி நேரம் விட்டுடலாம். மாவு நல்லா புளிச்சு வரட்டும். நல்லா புளிப்பாக, காரசாரமாக ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நான் 5 நார்மல் சைஸ் தக்காளியை 4ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 7லிருந்து 8 பல்லு பூண்டு, சின்ன சின்னதாக கட் பண்ணின ஒரு துண்டு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரைக்கும் போது நான் தண்ணி சேர்த்தலை. ஏன்னா தக்காளியே நல்லா அரைச்சி வரும்போது அதிலிருந்தே நல்லா தண்ணி வரும். இப்போ பாருங்கள், நல்லா இது போல் நான் கெட்டியாக தான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கடாய் கொஞ்சமாக சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நீட்டமாக இருக்கிற பச்சை மிளகாவை நான் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகா அந்தளவுக்கு காரம் இருக்காது. இது கூட ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் நல்லா வறுபட்டு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தோம்னா இது கூட அரைச்ச தக்காளியும் சேர்த்தி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டுருக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்திருக்கறனால எந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினாலுமே சட்னி நல்ல ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும். வாசனைக்காகவும் காரத்துக்காகவும் 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். ஸோ இது எல்லாமே சேர்த்தி நல்லா கலந்துட்டுருக்கலாம். இந்த மசாலா தான் சேர்த்தணுங்கிற அவசியம் இல்லை. உங்ககிட்ட எந்த மசாலா இருக்கோ நீங்கள் அதை சேர்த்திக்கலாம். இதை மூடி வச்சு நல்லா ஒரு முறை கொதிக்க விட்டுடலாம். ஏன்னா நம்ம சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்த்திருக்கோம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தூவி விட்டு ஒரு முறை நல்லா கிண்டி விட்டாவே நல்ல டேஸ்டியாக, காரசாரமாக, புளிப்பான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு.
அதுக்குள்ள மாவும் பார்த்தோம்னா நல்லா புளிச்சு வந்திருக்கு. ஸோ தானியம் வகை பொறுத்த வரைக்கும் மாவு நல்லா இது போல் புளிக்க வச்சு எடுத்து அதுக்கப்புறமா நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஜீரணமாகும். புளிச்சு வந்த மாவை நல்லா உள்ளெடுத்து விட்டு நல்லா முழுமையாக கலந்து எடுத்துக்கணும். இப்போ மாவோட பதம் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு கெட்டித்தன்மை இருக்கணும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதை மிதமான சூட்லேயே நல்லா வறுத்தி எடுத்துக்கணும். இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணின ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுவுமே எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். பச்சை மிளகா நல்லா வதங்கி வரும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது கூட ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வெங்காயத்துக்கு வதங்க தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கிறதுனால வெங்காயத்தில் அளவாக மட்டும் உப்பு சேர்த்தி கலந்து விட்டுட்டு சூட்டோடவே மாவில் சேர்த்தி இதில் சின்ன சின்னதாக துருவி வச்ச ஒரு நார்மல் சைஸ் கேரட்டையும் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் நம்ம இட்லி செய்யும்போது. அவ்வளோதான். மாவு எல்லாத்துலேயுமே நல்லா முழுமையாக கலந்துட்டு வரணும். அங்கங்கே திட்டாக இருக்கக்கூடாது. மாவோட பதமும் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. இட்லி போடுறோம் அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு கெட்டித்தன்மை இருக்கணும். இதே மாவில் ஊத்தப்பம் போடலாமா அப்படின்னா தாராளமாக போடலாம். அப்போ கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும். அது போல் செஞ்சு எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் 2 குழியில் மட்டும் நான் அந்த மாவை ஊற்றிட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. நல்ல சாஃப்டாக நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது. இது போல் மாவில் இட்லி சேர்த்து சாப்பிடும்போது நம்ம அரிசி மாவில் இட்லி சாப்பிடல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே வராது. இது அதை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ரெடி பண்ணி வச்சுருந்த சட்னியோடு தான் சாப்பிட போகிறோம். இதுக்கு நல்ல காரசாரமான சட்னி இருந்தது, இது நல்ல காரக்குழம்பு இருக்குது அப்படின்னா நல்லாவே காம்பினேஷனாக இருக்கும். இதுக்குன்னு தனியாக சட்னி செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்குது அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது போல் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.